ஹாய் மணி. ஹாய் ப்ரோ. எப்படி இருக்க மணி? நல்லா இருக்கேன் ப்ரோ. எதாவது மீட் பண்ண சொன்னேன். அது சின்ன ஸ்கிரிப்ட் இருக்கு ப்ரோ. ஆல்ரெடி பொண்ணதே போதும் மணி. ப்ரோ 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 ஃபஸ்ட்டு சொல்கிறேன். பிடிச்சிருந்தா ஆமாம் ஸ்டார்ட் பண்ணவா? ம். ஹாய். ஏய் வாப்பா சதீஷ். என்னப்பா சந்தோஷம், நீ வந்திருக்கியா? இல்லம்மா, மணியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இதோ உள்ளதான்பா இருக்கான் அவன். ஏய் மணி. காப்பியா எது டீயாப்பா? வந்தாலும் பரவாயில்லம்மா. லேப்டாப்பு, டேபு, இது என்ன ஏர்பாட்ஸு? ஏய் வாடா. ஜாவா சுந்தரேசா கலக்கிற போல. அப்படிலாம் இல்லையா? வாயா உட்காரியா. கட்டெல்லாம் வாங்கிட்டு இருக்கான்டா. வா. டேய் பாத்துடா. வலிக்குதுடா. செம்ம அடிப்பொலியா. எங்க அடிச்ச? இதோ இங்கதான்டா. ஏங்க கட்டில் கால் இங்க இருக்கு. கால் வச்சு ஏன்டா வாங்கின? ஐயோ இது ஃபோல்டபிள் கட்டிலியா? சப்போர்ட்க்கு சென்டர்ல கால் இருக்காங்க. பாத்துறா தைலங்களை தடவிட. இப்போ அவனுங்க எதுக்கு வந்தானுங்க, இடிச்சானுங்க, உட்காந்தானுங்க, இதெல்லாம் எதுக்கு மணி? ப்ரோ கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க ப்ரோ. ஆஃபீஸ் ஜாயின் பண்ணி பணக்காரலாம் ஆயிட்ட மணி. டேய் இது ஆபீஸ்ல கொடுத்ததுடா. கட்டில் அப்பா வேலையில இருந்து எடுத்துட்டு வந்தார், அவ்வளவுதான்டா. அப்போ வாங்கல இல்ல எப்படி உருட்டுறான் பாரு. இதுல உருட்டுறதுக்கு என்னடா இருக்கு? என்னடா சந்தோஷம்? அதானே, உருட்ட என்ன இருக்கு? ஏய் நான் எதுவுமே பேசலடா. பாரு இப்ப யாரு உருட்டுறான்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லையா? உருட்டுற எதுவுமே பேசலடா. மணி என்னடா? அவன் பேசவே இல்லடா. பேசவே இல்லையா? மச்சான் நினைக்கிறதுலாம் உங்களுக்கு எப்படா கேக்குது? ஓகே ஃபைன், நெக்ஸ்ட். உங்களுக்கு எப்படா கேக்குது? தெரியலையே. டேய் உனக்கு கேட்டுச்சா? ஆமாண்டா, கேட்டுச்சு. ஏய் இரு. இந்தாப்பா தேங்க்ஸ்மா. சூடா இருக்கு பாத்துப்பா. சரி, அம்மா கேரக்டர் யார் பண்ணுறா? வேற யாரு? எங்க அம்மா தான். அடப்பாவி, உன்னை பெத்த பாவத்துக்கு இன்னும் அவங்க என்னென்னலாம் கொடுமை பண்ண போறியோ. கண்டினியூ பண்ணுவா ப்ரோ. கண்டினியூ. ஏ கொடுப்பா, நான் எடுத்துக்கிறேன்ப்பா. ஏய் என்னடா அவன் நிக்க வச்சு பேசுற? வாடா. சாரி இல்லப்பா, உட்காருங்க. வேணாம். உட்காருங்கம்மா ஃபர்ஸ்ட். ஐயோ அம்மா அவனுக்கு காஃபி. அவன் காலையிலே குடிச்சிட்டான்ப்பா. இப்போ இது டீ இல்லையா? சிச்சோ கேக்குமே. இவராச்சும் அடிக்கடிக்கு வருவாரு. அம்மா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அதான் வரவே அப்படியாப்பா? முடியல. சந்தோஷம். நீ என்னப்பா? அம்மா அரியரே இன்னும் முடியல. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதப்பா, வர எக்ஸாம்ல பாத்துக்கலாம். புக்க திறந்துதானே பாஸ் ஆக முடியும். மகர கட்டி போயிரு. என்ன ப்ரோ சிரிக்கிறீங்க? உண்மையை நினச்ச மணி, சிரிச்சேன். இப்ப அம்மா பேசுறது எப்படா கேட்டுச்சு? அம்மா பேசல, நீ பேசுறதுதான் கேக்குது. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போம். இவன் பேசுறது நம்ம 2 பேருக்கும் கேக்குது, அம்மா பேசுறது நம்ம 3 பேருக்கும் கேக்குது. ஆனா இது ஸ்டார்டிங்ல இருந்து கேட்கலையே. எஸ், கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாமே இந்த ரூமுக்கு வந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கு. இல்ல இங்க யார் யாரெல்லாம் உட்கார்ந்தாங்களோ அவங்க பேசுறது தான் கேக்குது. இப்படிடா டேய், இரு பாப்போம். நான் உட்காந்துட்டேன், நினைக்கிறது உனக்கு கேக்குமா? அதுக்கு நீ ஏதாச்சும் நினைக்கணுமே. கேட்டுச்சா? கேட்கும். அப்போ இந்த சைடுல உட்காந்தா கேக்குது. ஒரே நிமிஷம் மணி. ஓகே ப்ரோ. ஹலோ பாபு. பாபு சொல்லு. குட் மார்னிங். பாபு எங்க இருக்க? மணி கூப்பிட்டானேன்னு பார்க்க வந்தேன் பாபு. டீ கடைக்கு வந்தேன், அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஏதோ கதை சொல்கிறேன்னு சொன்னான். டேய் அவனுக்கு வேற வேலையே இல்லடா. அநேகமாக நம்ம தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். சரி அப்ப அவனை கூப்பிட்டு டீ கடைக்கு வந்துரு. எல்லாம் தலைவிதி, என்ன பண்ணுறது? வரேன்டா. சாரி மணி, முகேஷ் டீ கடை கூப்பிட்டான், போலாமா? போலாமாவா ப்ரோ? இன்னும் கொஞ்சம் தான் ப்ரோ இருக்கு. விட மாட்டேன்ல. வாய்ப்பு இல்லை. சரி வா, நடந்துகிட்டே பேசலாம். இப்போ இந்த சந்தோஷன்ற கேரக்டர் வந்து சைலண்டாக இருந்தாலும் மைண்டில் ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பான். இது கனவா இல்ல நிஜமா? நிஜமா இருந்தா இதுக்கு மேல எதுவும் மறைக்க முடியாது. லைஃப் லாங் இப்படியே இருக்குமா? எப்படி இது நடக்குது? சந்தோஷ் தேவையில்லாம யோசிக்காதடா.
வாழ்க்கை இப்படியே போயிடுமா? ஏய் கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. ஏய் அமைதியா தான்டா இருக்கேன். எதுவும் யோசிக்காம இருடா. ஏய் அதெல்லாம் முன்னாடி தள்ளி போடா. ஐயோ டென்ஷன் ஆகுதுடா. என்னடா சைலண்ட் ஆயிட்ட? அவன் எங்கடா சைலண்டா இருக்கான்? ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருக்கான்டா. தலை வேலை வலிக்குதுடா ரொம்ப. அமைதியா இருக்கு மச்சான். இவனுக்கு கொஞ்சம் சும்மா இருக்க சொல்றா. மச்சான் நிஜமா அமைதியா இருக்கு மச்சான். ஏய் கம்முனு போடா. ஏய் நீ நினைக்கிறது எதுவுமே எனக்கு கேட்கலடா. அப்படியா? நீ ஏதாச்சும் நினைச்சு பாருடா. கேக்குதா உனக்கு? ஏதாச்சும் யோசிச்சியா மச்சான்? ஆமாடா. எனக்கு எதுவுமே கேட்கலையே. ஏய் சூப்பர். எப்படி என்ன பண்ண? அவன் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தான் மச்சான். அப்புறம் சரியா தலை வலிச்சுதா, அப்படியே படுத்துட்டேன் மச்சான். சைலண்ட் ஆயிடுச்சு. எந்திரி. இப்ப ஏதாச்சும் நினைச்சு பாரு. நினைச்சியா? ஆமாண்டா கேக்கல. மச்சான் ஒண்ணுமே கேட்கலடா. ஒருக்கா பாரேன். அப்ப இரு நான் வரேன். ஏய் நகர்றா ஏதாச்சும் நானா. வரணும் போறணும் நினைச்சுட்டே உட்காந்துருப்பாங்களாடா. ஏய் நானாடா. ஆமாண்டா எதுவும் கேட்கல. மணி புரியல. என்னன்னா ஃபஸ்ட்டு கேட்டுச்சு, அப்புறம் கேட்கல. ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. சரி ஷார்ட்டாக சொல்கிறேன். அந்த ஃபோல்டபுள் கட்டில் வந்து ஒரு சின்ன ஃபேண்டசி ப்ரோ. பெட்டோட ஒரு சைடில் உட்கார்றவங்க நினைக்கிறது ஆப்போசிட் சைடில் உட்கார்றவங்களுக்கு கேட்கும். இதுதான் கோர் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் சதீஷ்ன்ற கேரக்டர் வந்து பெட்டில் உட்காருது. நெக்ஸ்ட் சந்தோஷ்ன்ற கேரக்டர் வந்து இடிச்சுக்கிட்டு பெட்டில் உட்காருது. இதனால மணின்ற கேரக்டரும் அந்த இடத்துல வந்து உட்காருது. ஸோ சதீஷ் மனசுல நினைக்கிறது சந்தோஷ்க்கும் மணிக்கும் கேட்கும். நெக்ஸ்ட் அம்மா வந்தப்போ சதீஷை சந்தோஷ் வந்து அம்மாவுக்கு இடம் விட சொல்லி நகர்ந்து உட்காடுறாங்க. அம்மா ஆப்போசிட் சைடில் உட்காடுறாங்க. இப்போ அம்மா நினைக்கிறது சதீஷ், மணி, அப்புறம் சந்தோஷ், இந்த 3 கேரக்டருக்கும் கேட்குது. நெக்ஸ்ட் இது எப்படி சால்வ் ஆகுதுன்னா, சதீஷ்க்கும் சந்தோஷ்க்கும் நடுவில் நடக்கிற ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட்ல சதீஷ் எதர்ச்சியா வெளில சாய அவனுக்கு வாய்ஸ் கேட்கும். ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு மணியும் சந்தோஷம் போறாங்க. இவ்வளோதான். ஓ இப்போ புரியுது. ஆனால் எப்படி இதெல்லாம்? இந்த மாதிரி நீங்கள் கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் ஒரு டைலாக் வச்சிட்டேன். என்ன டைலாக்? எப்படிடா இதெல்லாம்? ஏய் எப்படிலாம் யோசிக்காத. இதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசி. அறிவு மணி நீ. கிளைமேக்ஸ் என்ன? அதான் ப்ரோ அவன் சொல்கிறான்ல இதை வச்சு என்ன பண்ணலான்னு. நீங்களா இருந்தால் என்ன பண்ணியிருக்கீங்க? நான் அந்த முகேஷுக்கு 3 வருஷம் போட்டு நல்லா பைசா பார்த்துருப்பேன். ஏன்டா சிரிக்கிற? இல்லை ப்ரோ கிளைமேக்ஸ் என்ன எழுதலை. நீங்கள் சொன்னது நல்லா இருக்கு. அதே ஃபிக்ஸ் பண்ணி. என்னடா பிளான் பண்றீங்க? எண்ணம் பேசுவதை கேட்க ரைஸ் பாபா இருக்கு. எப்படி? ஆனால் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் நான் கொஞ்சம் பிஸியாச்சு. பிஸியா? ப்ரோ உங்களை ஆக்ட் பண்ண கூப்பிடல, இந்த கதையை சொல்கிறதுக்கு கூப்பிட்டேன். நீங்கள் வேறு. அப்போ நான் இல்லையா? அதனால் இல்லை, போய் குழந்தை குட்டியை படிக்க வைங்க போயா.